அன்புக்குரியவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் நாம் மரணத்தை நம்பித்தான் வாழுகிறோம். இன்னைக்கு நம்ம நம்ம வீட்டுக்கு எதிர்த்த வீட்டுக்காரன் சொன்னா, நாளைக்கு நம்ம இல்லையா? நாளைக்கு நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரர் என்றால், நாளைக்கு மறுநாள் அதற்கடுத்து உள்ள வீட்டுக்காரர். மரணத்தை நம்பித்தான் வாழ்க்கை இருக்கிறது. ஆனால் மரணத்திற்கு பிறகு ஒரு நிறைவான வாழ்க்கை இருக்குன்னு நம்ம நம்பியிருக்கிறோம். மவுத்தோடு எல்லாம் முடிஞ்சு போயிறாது. மரணத்தோடு எல்லாம் முடிஞ்சு போயிறாது. ஆனால் மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அது கபர் மன்னரை வாழ்க்கை. அதற்கடுத்து மறுமை வாழ்க்கை. மன்னரையின் வாழ்க்கை விசாலமாக, ஒளிமயமானதாக, நமக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய விதத்திலே அமைய வேண்டும். ஏன்னா, இங்க நம்ம வாழ்றோம். அக்கம் பக்கத்துல உதவிக்கு ஆள் இருக்கா? ஏதாவது கஷ்டம்னா சொல்லி தீர்க்கிறதுக்கு ஆள் இருக்குது. ஏதாவது ஹெல்ப் பண்றதுக்கு ஆள் இருக்குது. சொந்தம் இருக்குது, உறவு இருக்கு, நட்பு இருக்கு, தெரிஞ்சவங்க இருக்காங்க, தெரியாதவங்க இருக்காங்க. மன்னரை என்பது தனிமையின் வீடு. நம்மை மட்டுமே நமக்கு வரக்கூடிய பிரச்சனையை நாம் மட்டுமே எதிர்கொள்ள வேண்டும். அந்த மன்னரை வாழ்வு விசாலமானதாக அமைவதற்கு 7 முக்கியமான காரியத்தை நான் உங்களுக்கு இதிலே நினைவுபடுத்துகிறேன். இதை வாழ்க்கையிலே நிச்சயமாக பின்பற்றுவதற்கு முயற்சிப்போம். நிச்சயமாக என்னுடைய மன்னரையும் சரி, உங்களுடைய மன்னரை வாழ்வும் சரி, அது மணமிக்கதாக மாறும். நிச்சயமாக மாறும். அறிஞர் பெருமக்கள் சொல்கிறார்கள். முதல் விஷயம் என்ன? என்ன காரியத்தை செய்ய நினைத்தாலும் நீங்கள் தூய மனதோடு செய்யுங்கள். இஹ்லாஸ். தூய மனதோடு செய்யுங்கள். இது இவங்க பார்க்குறாங்களே, அவங்க பார்க்குறாங்களே. அவங்க நம்மள பார்த்து நல்லதா சொல்லணுமே, இவங்க நம்மள பார்த்து நல்லதா சொல்லணுமே. எதுவும் வேண்டாம். யாரும் யார பத்தி எவ்வளவு தான் நல்லதா சொன்னாலும், அது எதுவும் எந்த புண்ணியமும் இல்ல உலகத்துல. அந்த நேரத்துல உங்களுக்கு ஒரு சின்ன திருப்தி தரலாம் அவ்வளதான். ஆனா, அதனால பெருசா பலன் கிடைக்க போதா? கிடையாது. அப்போ முதல் விஷயம் என்ன? மன்னரை வெளிச்சமாக, விசாலமாக முதல் விஷயம் இஹ்லாசும் பில்லாஹ். அல்லாவிற்கு என்று தூய்மையான மனதோடு எதையும் செய்வதற்கு முயற்சிக்க வேண்டும். 1. 2வது உங்கள் பெற்றோர்களினுடைய துஆவை பெற்றுக்கொள்வதற்கு அதீத முயற்சி எடுங்கள். உங்க பெற்றோர்களுக்காண்டி உபகாரம் செய்யுங்க. அவங்களுக்காண்டி நெறைய நீங்க அ எஃபோர்ட் எடுங்க. அவங்கள பராமரிச்சுக்கிறதுக்காண்டி, அவங்கள பாதுகாக்கிறதுக்காக வேண்டி, அவங்களுடைய துஆவ பெறுறதுக்காக வேண்டி, என்னென்ன மாதிரியான எஃபோர்ட் எல்லாம் எடுக்க முடியுமோ எடுங்க. இது 2வது விஷயம். 3வதாக சொல்கிறார்கள், உறவுகளை பேணுவதற்கு முயற்சியுங்கள். உறவுகள் பேணுதல் என்பது நம்முடைய கபரில் வெளிச்சத்தை கொண்டு வந்து சேர்க்கும். உறவு முறையை பேணுதல் என்பது நம்முடைய கபரின் விசாலத்தை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும். இன்னைக்கு உறவுகள்லாம் சிதைஞ்சு போயிருக்குங்க. இன்னைக்கு உறவுகள்லாம் மிகப்பெரிய அ நெருக்கடியில இருக்குது. மிகப்பெரிய டேமேஜ் ஆயிருக்கு உறவுகளுக்கு இடையில. இல்லையா? உறவுகளை சேர்ந்து, உறவுகளோடு தோளோடு தோள் கொடுத்து, அவர்களுடைய கஷ்ட நஷ்டத்திலே பங்கெடுக்கக்கூடிய நிலையிலே நம்முடைய உறவுகள் இருக்கட்டும். 4வது. 4வதான விஷயம் என்னன்னா, நம்முடைய ஆயுள், நம்முடைய நேர காலம் பாவங்களில் கழியக்கூடாது. பாவங்களில் நம்முடைய நேர காலங்கள் கழியக்கூடாது. அல்லாவிற்கு மாற்றமான வழியிலே நம்முடைய நேர காலங்கள் கழியக்கூடாது. அதற்கான ஒரு முயற்சியை நாம் மேற்கொள்ள வேண்டும். 5வது விஷயம் என்னன்னா, எப்பொழுதுமே நம்முடைய ஆழ் மனது என்ன சொல்லுதோ அத தான் செய்யணும். மன இச்சை, நம்முடைய ஆசை, நம்முடைய வெளிரங்கத்தில் பார்க்கக்கூடிய சில காரியங்கள் நம்மை ஒரு விதமான தவறின் பக்கம் உந்தித் தள்ளும். அந்த இச்சைக்கு நாம் அடிமையாகி விடக்கூடாது. நம்முடைய மன இச்சைக்கு, உணர்ச்சிகளுக்கு நாம் ஆட்பட்டு விடக்கூடாது. இது 5வது காரியம். 6வதாக என்ன அப்படின்னு சொன்னா, எந்த அளவுக்கு முடிகிறதோ அந்த அளவிற்கு இபாதத்திலே நாம் கவனத்தை குவிக்க வேண்டும். உங்களால என்ன மாதிரியான இபாதத் செய்ய முடியும்னு சொல்லி நீங்களே யோசிங்க உட்கார்ந்து. என்னையால திக்ர் செய்ய முடியும். என்னையால இஸ்திக்பார் செய்ய முடியும். என்னையால ஸலவாத் சொல்ல முடியும். என்னையால குர்ஆன் ஷரீஃப் அதிகமா ஓத முடியும். என்னையால தொழ முடியும். என்னையால 4 பேத்துக்கு நல்லது செய்ய முடியும். என்னையால 4 பேருக்கு உதவியா இருக்க முடியும். என்னையால காசால முடியாது. ஆனா ஐடியாலஜி இருக்கு என்ட்ட. சில ஐடியாஸ்னால நான் யாருக்காவது ஹெல்ப் பண்ணலாம். எனக்கு சில அனுபவங்கள் இருக்கு. அத சொல்லி நான் சில பேருக்கு உதவி செய்யலாம். இப்படி ஏதோ ஒரு ரூபத்தில இபாதத்தில் என்னுடைய நேர காலங்கள் அதிகமாக கழிய வேண்டும். இது 6வது விஷயம். 7வது கடைசியான விஷயம் என்னன்னு கேட்டா, நம்முடைய நாவுகள் அதிகமாக அல்லாஹ்வை துதிக்கட்டும். அல்லாஹ்வினுடைய திக்ரில் அல்லாஹ்வினுடைய அந்த திருநாமங்களை உச்சரிப்பதில் நம்முடைய நாவுகளுக்கு அதிகமான வேலைகளை கொடுங்கள். இந்த 7 காரியமும் நிச்சயமாக உங்களையும், என்னையும் கபரின் நெருக்கடிகளை விட்டு காப்பாற்றி, விசாலமான, ஒளிமயமான, மனநிறைவான மன்னரை வாழ்க்கையை பெற்றுத் தருவதற்கு போதுமானதாக இருக்கும். அன்பர்களே, மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன். கபர் என்பது நீங்களும் நானும் நினைத்துக் கொண்டதை போன்ற சாதாரண ஒரு விஷயம் அல்ல. அவ்வளு மன்சிலும் மனாசில் ஆஹிரா. மறுமையினுடைய முதல் படித்தரம் அதுதான்.
அங்கே யார் ஜெயித்தாரோ, அவர்தான் மறுமையினுடைய அடுத்தடுத்த கட்டங்களில் ஜெயித்து போய்க் கொண்டே இருப்பார். அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல ஒருத்தரால ஜெயிக்க முடியலன்னா, அல்லாஹ் பாதுகாக்கணும். அடுத்தடுத்த நிலையிலும் அவருக்கு மிகப்பெரிய தடங்கள் இருக்கும் என்று புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த 7 காரியங்கள் நிச்சயம் உங்களுக்கு பயனாக இருக்கும். வாழ்க்கையிலே இந்த 7ல் எத்தனை விஷயங்களை உங்களால் பின்பற்ற முடிகிறது என்று பாருங்கள். உங்களால் என்று நான் சொல்லுகிறேன். நான் என்னையும் சேர்த்துத்தான் சொல்லுகிறேன். நம்மால் எத்தனை விஷயங்கள் இதை பின்பற்ற முடிகிறது என்று பார்ப்போம். உங்களுக்கு இது தெரிந்திருக்கிறது. தெரியாத மக்களோடு இதை நீங்கள் பகிருங்கள். நிச்சயம் அவர்களுக்கும் இந்த செய்தி போய் சேர்ந்தால், அவர்களில் யாரோ சிலர் இதை எடுத்து பின்பற்றுவதற்கு வாய்ப்பாக அமையும். அதற்கு நீங்களும் நானும் ஏதோ ஒரு வகையிலே காரணமாக இருப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம்முடைய வாழ்வையும் வசந்தமாக்கி, நம்முடைய மண்ணறையையும் வெளிச்சமாக்கி வைப்பானாக. வஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.